சித்தி, இருங்க சித்தி, நாளைக்கு போகலாம். தம்பி கூட நான் விளையாடவே இல்லை. அதுக்குள்ள தம்பிய தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க. சாரிடா தங்கம், நீ நாளைக்கு வா, அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லி சித்தி வீட்டில் இருக்கலாம். தம்பிக்கு நாளை கழிச்சு பர்த்டேடா. சித்தி நான் இன்னொரு நாள் வரேன். இப்போ நான் போயிட்டு வரேன். வாடா தங்கம். சத்யா வந்துடு சத்யா. பிள்ளை பொடி. அர்ஜுன் மாமா போயிட்டு வரோம். வந்துருங்க மாமா. சாப்பிட்டுட்டு போலாம் இருந்துட்டு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் தான் கோவப்பட்டுட்டு ரொம்ப பண்றானா, நீயும் என்ன சோனி யாரோ ஒருத்தவங்க வீட்டுட்டு வந்துட்டு போன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. மச்சானும் கேட்க மாட்டேங்கிறான், நீயும் ரொம்ப பண்ற. இரு சோனி, இப்போதான் கறிக்கடைக்கு போறேன். ஜாலியா இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல போலாமே. ஏன் இப்படி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷோ. இல்லை மாமா, டைம் இல்லை. வரோம் மாமா. அருண் போகலாம் வாங்க. ஆ சரி வா. என்ன இது? ஏண்டி அவங்க தான் கோவப்பட்டுட்டு ஒரு எமோஷன்ல இருக்காங்க அப்படின்னா நீயும் ரொம்ப பேசுற சத்யா. நீ எதுக்காக கோவப்பட்ட இப்போ? அட போங்க மாமா அங்கிட்டு. ரொம்ப சீன் போடுறாவ. எங்க அம்மா சொல்லிருச்சான், உடனே இவங்களுக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சான். ரெண்டு காலத்துல ஒரு பவுனே 1,00,000 தாண்டிட்டு போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு 2 பவுன் போடுவாங்களாக்கும். நல்ல ஆளுங்க தான், சரியான ஆளுங்க தான். அப்பா எங்க போறதா? கண்ணை மூடிட்டு கேட்குறாவளே, அதான் கோவம் வந்துருச்சு. இவங்க விளாட்டுக்கா கேட்டாக, நல்ல வினயத்துக்கு கேட்டுவிட்டு விளாட்டுக்குள்ள நாங்கள் கேட்டோம் அப்படியா? இதில் வேற சத்யா அவங்க சொல்றாங்க அப்படின்னா சரிடி, அம்மா தப்பா புரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு நீ கொஞ்சம் இது பண்ணணும் சத்யா. நீயும் சேர்ந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள இப்படியே நடத்துவ? நீனும் கோவப்பட்டு கத்துனோன்னு அருண் கோவப்பட்டுட்டான். தப்பு சத்யா இதெல்லாம். யார் பர்த்டேக்கு போக போறா? ஓவரா சீன் போடுற புருஷன் மொண்டாட்டியும் வந்து நின்றுக்கிட்டு இவங்க பர்த்டேக்கெல்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது, சரிங்களா? வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஆமாம், ரொம்ப பண்ணுறாவ. வந்து ஒரு பணிவா மரியாதையா மதிப்பா பாசமா அன்பா வாங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனால் சரி. வந்த உடனே மூஞ்சுன்னு வச்சுக்கிட்டா. புருஷன் அதுக்கு மேலே நான் கோவப்பட்டா, என் தங்கச்சிட்ட கோவப்பட்டா அவருக்கு என்ன பொத்துட்டு வருதான்? ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இதெல்லாம் நமக்கு சுத்தப்படாது. பர்த்டேக்கெலாம் நீங்கள் போனால் போங்க, நான்லாம் வர மாட்டேன். கொஞ்சம் அது பார்த்து நிதானமா பேசு சத்யா. நீ தான் இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்க, அவங்க கிடையாது. சோனி அங்கே உங்க அம்மாக்கும் அவளுக்கும் வாக்குவாதம், அவ ஒரு டென்ஷன்ல வர்றா. வந்து அதை உன்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவளை நீ கூல் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அதுக்கு மேல டென்ஷன் ஆகுற. அவளுக்கு அப்போ எப்படி இருக்கும்? நம்ம அம்மாவும் இப்படி நம்ம அக்காவும் எப்படி அப்படின்னு அவளுக்கு மனசு ரொம்ப பதறி இருக்காது? பாவம் இல்லை? அதை விட்டுட்டு உன்ட்டெல்லாம் எவ்வளோ பேசினாலும் நீயா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஏதோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு. சரி, கறி போயிட்டு சொல்லு. வேணாம் வேணாம், பிரியாணி சாப்பிடணும் சில்லி சாப்பிடணும்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், தோணுச்சு தான். இப்போ எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம். ஏய் ரொம்ப சீன் போடாத சரியா? என்ன பிடிக்கல, என்ன வேண்டாம், என்ன வேணாம் சொல்லு. சும்மா வேணும்னு கேட்டது நீ தான். இப்போ உனக்கு கோவம் வந்த உடனே வேண்டாமா? சரி வேணாட்டி போ, எனக்கு என்ன வேலை இல்லை, நான் வேலைக்கு கிளம்பணும். ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே போகலான்னு பார்த்தேன். சரி ஓகே, எனக்கு வேலை இருக்கு, கிளம்புவா? போங்க. கன்சீவா வேற இருக்கா, வாய் திறந்து கேட்டு தொலைச்சிட்டோம். சத்யா கன்சீவா வேற இருக்கா. இந்த மாதிரி டைம்ல கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். வாயை திறந்து கேட்டுட்ட வாங்கி கொடுக்க சொல்லி, கொடுக்காம இருந்தா தப்பாயிடும். என்ன போயிட்டு வாங்கிட்டு வரவா? சொல்லு. வேணான்னா வேணாம், நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நீங்கள் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க இல்லை? நான் என்ன பேசினாலும் தப்பு, நான் என்ன செஞ்சாலும் தப்பு, டோட்டலி நான் எது செஞ்சாலும் தப்புன்னு மட்டும்தான் அர்ஜுன் மாமா நீங்கள் சொல்கிறீங்க. ஆமா, உனக்கு நல்லது எடுத்து சொல்ல வந்தா நான் உன்னை திட்டுறேனே நீ ஃபிக்ஸ் பண்ணிடுவ. என்னமோப்பா,
யாருக்கும் இந்த காலத்துல நல்லது பொல்லாப்பெல்லாம் சொல்லவே முடியாது போல. நாம தான் கெட்டவனா மாறிடுறோம். இட்ஸ் ஓகே. சரி பாய், கிளம்புறேன். அம்மு பாய்டா. ம் ஓகேப்பா, பாய்ப்பா. சும்மா கோவத்தில் வேண்டான்னு சொன்னா உடனே கறி எடுத்துட்டு வர மாட்டாரு. நம்ம வேணும்னு சொன்னாதான் வாங்கிட்டு வருவாரு. சரி கேட்டுட்டாளே, அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போமே அப்படியெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அப்பா ம். எங்க ஷீலா காஃபி கேட்டேன். எங்க ஷீலா காஃபி கேட்டேன். காஃபியா? என்ன காஃபியாவா? வீட்டுக்குள்ள வந்த உடனே காஃபி கொண்டு வா ஷீலான்னு சொல்லிட்டு தானே உன்கிட்ட வந்தேன். ஏங்க ம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் தம்பி பையனுக்கு பர்த்டே போல் நாளை கழிச்சு சொன்னாங்களா? நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். பேச்சு வாக்கில் காற்று வாக்கில் அம்மும் வந்து சொன்னான், அம்மா தம்பிக்கு பர்த்டேவா நாளை கழிச்சு அப்படின்னு. எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அடுப்படிக்குள்ளே தான் இருக்கோம், அவளும் இருப்பா. ஏன் என் மாமியார் கூட இருக்கும் தான். ஒரு வார்த்தை நாளை கழிச்சு தம்பிக்கு பர்த்டேடி அப்படின்னு என் மாமியாவும் சொல்லலை, அக்கா நாளை கழிச்சு தம்பிக்கு பர்த்டேக்கான்னு அவளும் சொல்லலை. ஏங்க ஒரு வீட்டில் தானங்க இருக்கோம், என்கிட்ட சொன்னால் குறைஞ்சி போயிடுவாங்களா எல்லாரும்? பர்த்டேங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்க. இந்த வீட்டில் தானே நானும் இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் சொன்னா என்ன, என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏ ஷீலா என்ன சொல்ற? நம்ம குட்டி பையனுக்கா பர்த்டேவா? வாவ், ஒரு வருஷம் ஆயிடுச்சு போறேன். இத்தனோண்டா இருக்கான், இன்னும் அந்த அளவுக்கு தொத்த பிள்ளை மாதிரியே இருக்கேன் வளராம. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் டைம் கையில வாங்கி பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கிட 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 கிடன்னு 1 இயர் ஆயிடுச்சு பாரேன். ஷீலா, உன்கிட்ட ஒரு சொல்லணும்னு இருந்தேன். பர்த்டேக்கு அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமா? என்ன கிஃப்ட் வாங்கலாம் சொல்லு. என்ன வாங்கலாம்? ஏதாவது கோல்டு கிஃப்ட் கொடுக்கலாமா? இல்லை வேற ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லு. இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து இது மாதிரி பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துருங்க வைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. வாங்க வைங்கன்னு கூட சொல்ல வேணாம், ஒரு வீட்டுக்குள்ளே என்னத்தை வாங்க வைங்கன்னு யார் சொல்லிட்டு இருப்பா? சரி இது மாதிரி பர்த்டேன்னு ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லலை. ஆனால் உடனே நீங்கள் உங்களுக்கு என்ன கிஃப்ட் என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரியா இருக்கே இதெல்லாம் நியாயம்? யாருக்கு கிஃப்ட்டு? கொழுப்பா? இல்லை கொழுப்பான்னு கேட்டேன். இங்கே பாருங்க, கிஃப்ட்டுக்கெலாம் வேலையே இல்லை. எதுக்கு நம்ம கொடுக்கணும், இல்லை எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் வேணாம். வேலையை பாருங்க சும்மா. ஷீலா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? சொல்லு. பையனுக்கு காப்பு எடுப்போமா இல்லை செயினா போட்டுருவோமா? ஏன்னா பெரியப்பா நான், பெரியப்பாங்கிற முறையில் ஒன்றுமே போடாமல் இருந்தால் சரி வராது ஷீலா. ஏதாவது போடணும்ல. காப்பு மாதிரி ஒரு பவுன் இது மாதிரி எடுப்போமா? நல்லா இருக்கும் அவன் கைக்கு. எப்படி என் ஐடியா? இல்லை பிரேஸ்லெட் மாதிரி எடுப்போமா? பிரேஸ்லெட்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது காப்புனா அவன் ஸ்கூல் போகிற வரைக்கும் கையிலேயே மாட்டிப்பான். நல்லா இருக்கும்ல. பெரியப்பா எடுத்து கொடுத்ததுன்னு அவன் பேச ஆரம்பிச்சோட சொல்லுவான்ல, சூப்பராக சொல்லுவான்ல. சொல்லுமா, அது மாதிரி எடுத்துருவோமா? எப்படி என் ஐடியா? அது ஒன்று வாங்கிடலாம். அப்புறம் அவனுக்கு சைக்கிள். யோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சைக்கிள் வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட்னு அளந்து விட்டுட்டு இருக்கா. சொல்றது காதில் விழுகாது. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தியே, நடக்கிறது வேற. எதுவும் அவனுக்கு போடக்கூடாது சொல்லிட்டேன். அதான் அதை வாங்குறேன், இதை வாங்குறேன். யாரா இருப்ப நீனு? நம்ம பிள்ளைடி அவனும். நம்ம பிள்ளைக்கு நாம பண்ணாம வேற யாரு பண்ணுவா? அறிவு இருக்கா இல்லையா? நான் வாங்க தான் செய்வேன். இது என்ன கொடுமையா இருக்கு? ஏண்டி சும்மாவா இருக்க முடியும்? பெரியப்பாங்கிற முறையில் ஒண்ணுமே போடாம. பிள்ளைக்கு வாங்கணும்னு எனக்கு ஆசை, வாங்கி தரலான் இருந்தா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்ட்டு வாங்கிட்ட போய் டீ கேட்டேன் பாரு. அழகா நீட்டா போய் நான் எங்க அம்மாட்ட கேட்டிருந்தா கூட எனக்கு டீ வச்சு கொடுத்துருக்கு. போடி என்கிட்ட. எவ்வளோ திமிரு, எவ்வளோ திமிரு இருக்கணும் இவருக்கு. சரி பொண்டாட்டி இவ்வளோ தூரம் சொல்கிறாளே வைக்கிறாளே, அவள் சொல்கிறத கேட்கலாம். அவள் என்னதான் சொல்கிறான்னு காது கொடுத்து கேட்கலாம் பண்ணலாம். சரி அப்படியா அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே சொல்லாமல் நான் வாங்க வேண்டி வை வேண்டின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் ஒரு மனுஷன். அஞ்சு மச்சான் இல்லையா? அண்ணே வானே, சோனி வாடி. அவரு ஆஃபீஸ் போயிட்டு வர நேரம் தானே, உட்காருண்ணே. சோனி என்னண்ணே சோனி அழுத மாதிரி இருக்கா? தங்கமயிலு அண்ணே அப்புக்குட்டிய கூடுனே. இந்தா அத்தை கிட்ட போட தங்க. அப்புக்குட்டி, பட்டுக்குட்டியை யார் அடிச்சது? பட்டுக்குட்டி
செல்லக்குட்டி ஏன் அத்தையை பார்த்ததும் அலறாங்க? நான் உன் அத்தட தங்கம், நீ அண்ணம்மா வேண்டா. உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமா? அத்தை பொண்ணு வச்சிருக்கேன், பொண்ணு வேணுமா வேணாமா? பொண்ணு பிறந்ததும் உனக்கு தான், ஓகேவா? என்னடா என்னடா தங்கம் அப்படி பார்க்குற? அத்தை பொண்ணு தரேன்டா உனக்கு, அல்லாதடா. அண்ணா என்னண்ணா உன் பையன் அலறான்? ஆமாடா, அத்தை பொண்ணு வச்சிருக்கிறா. பொண்ணு வேணுமா வேணுமா? பொண்ணு வேணும்னா அல்லாத. அச்சோ அண்ணே, உன் அவனுக்கு என் மக வேணாம் போலனே. போனா வேணாட்டி போ. என் மக பேபி டால் மாதிரி இருக்கும், ஏஞ்சல் மாதிரி இருக்கும். பேரக்கட்டும் ஏஞ்சல் மாதிரி இல்லக்கா, இல்லை அவங்க அப்பா கரிச்செடி மாதிரி கலர்ல இருக்கான்னு. அஞ்சு, மாப்பிள் மச்சான்ட்டு சொல்லிடாத, நான் ஒரு காமெடிக்கு சொன்னேன். என்ன சொன்ன? என் புருஷனை பார்த்து கரிச்செடி கலர்லையா? என்னண்ணே ரொம்ப துமுறா உனக்கு? யாரை பார்த்து கரிச்செடி கலருன்றா? அவர் என்ன அழகா இருப்பாருன்னு தெரியுமா உனக்கு? அவரை பார்த்து கரிச்செடி கலருன்றா? இப்படி சொல்லுவேன் நான் நினைக்கவே இல்லைண்ணே. அஞ்சு, நான் ஜஸ்ட் காமெடிக்கு தான் ஃபன் பண்ணேன். என்ன இப்படி சொல்லிட்டா? சாரி அஞ்சு, தம்பியோட பர்த்டே நாளை கழிச்சு சொல்றதுக்காக வந்தோம். சாரி அஞ்சு, நான் காமெடிக்காக தான் பேசினேன். சாரிம்மா. அண்ணே பயந்துட்டியா? இப்படி பயப்படுவான்னு தெரிஞ்சா நான் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். நான் ஜாலிக்கு பேசினேனே, நீ என்ன இது பண்ணுவ அப்படின்ட்டு. சாரிண்ணே, பயந்துட்ட. ஃபீல் பண்ணாதண்ணே, நான் சும்மா சொன்னேன். ஓ மச்சான் தானே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. என்ன அஞ்சு, காமெடிக்கா? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். ஆத்தி என்னடா ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டோமேன்னு. ஏன்னா வர வழி ஃபுல்லாமே நான் ஃபைட்டு தான் நடக்குது. இங்கேயும் ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள பதறிடுச்சு. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தான் சாரி அஞ்சு. அண்ணே இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருப்பியா? சும்மாண்ணே, பயந்துட்ட. அடி சோனி, வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. இந்த செல்லக்குட்டிக்கு பர்த்டேவா? எப்ப? நாளை கழிச்சுடி. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் ஒரு மாதிரி இருக்கு. அழைச்சிலா அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டா, நெக்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்தனா அதான். ஓ என்ன பண்றது? பையன் என்னடானா என் பொண்ணு வேணா போல இப்படி எழுதிட்டு இருக்கான். எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. அண்ணே நான் சும்மா தானே சொன்னேன், தயவு செஞ்சு சிரினே, இப்படிலாம் இருக்காத. சரி நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அஞ்சு. ஐயோ, நாம பாட்டுக்கு தப்பா பேசிட்டோமோ, போச்சுடா அஞ்சு ஏற்கனவே கோவக்காரிடா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை இப்ப, சரியா? உண்மைதானே நீ சொன்ன. அப்புறம் அவர் என்ன கலர்ல இருக்காரு? நீ சொல்ற கலர்ல தானே இருக்காரு. சாரி, இருந்தாலும் சொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் நீனு. ஆச்சே, அப்படிலாம் இல்லை.